மக்களே, இது வந்து ராயல் என்ஃபீல்டினுடைய கிளாசிக் 350. ஸோ ஒரு மேன்லி பவர்டு மோட்டர் சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த வண்டியில் நீங்கள் பெரிய அளவில் பிளாஸ்டிக்ஸ் அப்படின்றதே பார்க்க முடியாது. எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல் பார்ட்ஸ் தான். ஸோ இந்த வண்டியினுடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்ன இந்த 2026 மாடலில் அப்படின்றது தான் இந்த வீடியோ பதிவு மெயினாக. அண்ட் இதை வாங்கலாமா வேணாமா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன் ரோடு ப்ரைஸ் வந்து ஒரு 2.4 2.6 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருது. ஏரியாவை பொறுத்து இந்த வேரியேஷன்ஸ் வந்து இருக்குது. அண்ட் இதனுடைய இன்ஜின் இது ஒரு ஸ்மூத்தான ஜே சீரியஸ் இன்ஜின், 350 சிசி இருக்கக்கூடிய ஒரு மோட்டார். அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழைய ஓல்டு வைப்ரேஷன்ஸ் எல்லாம் இல்லாமல் அதே அளவுக்கு ஹெவியாக லோடு இழுக்கிற மாதிரியான ஒரு டிசைன் இருக்கக்கூடிய இன்ஜின். அண்ட் இதில் அப்கிரேடடில் 2026 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்ட் கிளச் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைட்டரான ஸ்மூத்தர் ஷிஃப்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கியர் ஷிஃப்ட் பண்ணும்போது அண்ட் அந்த ரெட்ரோ லுக்ஸை அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐகானிக் வின்டேஜ் ஸ்டைலிங்கை கொஞ்சம் புதுமையான க்ரோம் டச்சஸ் கொடுத்து கொஞ்சம் டீப்பான பெயிண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த ரெட்ரோ லுக்கை அப்படியே கொண்டு வந்து அகைன் ஒரு நியூ லுக்காக கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபியல் எக்கனாமி கொடுக்கக்கூடிய ஒரு வேரியண்ட் இது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ஃபீல்டுலேயே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ரன் ஆகக்கூடிய ஒரு இம்ப்ரெசிவான மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு மாடல். ஸோ ஈஸியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோ ஸ்பீட்ஸில் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். அட் த டைம் இதோட வெயிட் ரொம்பவே கூட இருந்தால் கூட இதனுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி லோவாக இருக்கிறதுனால இதை மேனேஜபிளாகவும் பேலன்ஸ்டாகவும் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க டிராஃபிக்கை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வண்டியோட வெயிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 195 kg அந்தளவுக்கு வருது. ஸோ கொஞ்சம் பின்பக்கம் தள்ளிட்டு போகிறது முன்பக்கம் தள்ளிட்டு போகிறது இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஹெவியராக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் சர்வீஸ் ஓரியன்டாக பார்க்கும்போது இதில் மெயினாக டக்குன்னு நான் பார்த்தோன்னே நோட் பண்ண விஷயம் இந்த த்ராட்டில் பாடியோட சேர்த்து இவங்க வந்து ECU வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் இன்கேஸ் உங்களுக்கு த்ராட்டில் பாடி இஷ்யூ வந்தாலும் சரி அல்லது ECU இஷ்யூ வந்தாலும் சரி நீங்கள் ரெண்டுமே வாங்குற மாதிரி தான் இருக்கும். அது ஒரு பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் ஓரியன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த பாயிண்ட் வந்து நம்ம சொல்லலாம். ஈவன் 20 ஹார்ஸ் பவர் இருக்கக்கூடிய இன்ஜின் யூஸ் பண்ணியிருந்தால் கூட உங்களால் கம்ஃபர்டபுளாக ஒரு 70 to 90 km/h தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரூஸ் பண்ண முடியும். கம்ஃபர்டபுளாக நான் சொல்கிறது இந்த சஸ்பென்ஷன் ஷெட்டப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரோட்ஸில் இருக்கக்கூடிய பம்ப்ஸை ரொம்ப எஃபெக்டிவாக அதை கொடுக்கக்கூடிய வைப்ரேஷன்ஸை அப்சர்வ் பண்ணும். ஸோ அதனாலேயே உங்களுக்கு ரைடிங் போஸ்டரும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இந்த கிளாசிக் 350 ஆஃபர் பண்ணுறதுனாலையும் இதனுடைய வெல் குஷன் ஷீட்னாலையும் நீங்கள் லாங் டிரைவ்ஸ் எல்லாம் போகிறீங்க அப்படின்னா அந்தளவுக்கு ஒரு டூ மச் ஆஃப் டயர்ட்னஸை வந்து நீங்கள் பெருசாக ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஏன்னா இதனுடைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்க்கும்போது இந்த கிளாசிக் 350 அப்படின்றது டூரிங்க்கு ஒரு ஐடலான ஒரு மாடல் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி பில் குவாலிட்டி ராயல் என்ஃபீல்ட் மோட்டார் சைக்கிள் வச்சுருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். அதனுடைய டியூரபுளாக இருக்கக்கூடிய ஃப்ரேம், அதனுடைய சாலிடான கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அது கூட இப்போ அதே ஹை குவாலிட்டி மெட்டீரியல்ஸில் தான் இவங்க எலக்ட்ரிக்கல் ஸ்விட்சஸ் மற்ற ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து பார்க்கும்போது ஒரு எக்ஸலண்ட்டான ரிலையபிலிட்டி இருக்கக்கூடிய அண்டு நல்ல ஒரு டியூரபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு மாடலாக இந்த பர்டிகுலர் கிளாசிக் 350 இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மைலேஜை பொறுத்த வரைக்கும் 30 கிலோமீட்டர்லேருந்து 40 கிலோமீட்டருக்குள்ளே இன்பிட்வீனில் அந்த ரைடர் எப்படி ஓட்டுறாருங்கிறத பொறுத்து உங்களுக்கு வந்து நல்ல மைலேஜ் கொடுக்கும். E20 காம்பேக்டபிலிட்டியோடு வருது, அதனால் அதுவும் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். அண்ட் USB சார்ஜிங் இருக்குது இந்த மாடலில். அண்ட் இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரைடர் சீட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தால் கூட பில்லியன் சீட் ஸ்லைட்லி கொஞ்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹார்டாக தான் ஃபீல் ஆகும். அண்டு பல்ப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த LED வேரியன்ட்ஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப சூப்பர்பாக இருக்குது. அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு ரீசனபுளாக தான் இருக்குது. அதர் க்ரூசர் மோட்டர் சைக்கிள்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஒரு அஃபோர்டபுளான சர்வீசிங் அண்ட் ஓனர்ஷிப் காஸ்ட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜபிளாக தான் இருக்குது. அண்டு இதில் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ரீசேல் வேல்யூ வந்து ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஏன்னா இதனுடைய ஹை டிமாண்ட் இதனுடைய ரீசேல் ப்ரைஸஸை வந்து ரொம்ப காம்படிட்டிவாகவே வச்சுருக்கு இந்த மார்க்கெட்டில். ஸோ பையர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வேல்யூ கொடுப்பாங்க இன்கேஸ் நீங்கள் வாங்கிட்டு ஃப்யூச்சரில் விற்கலாம் அப்படின்னு நினச்சா கூட. அண்டு இந்த வண்டியினுடைய கான்ஸ் என்னென்ன, இதனுடைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு
இந்த வண்டியினுடைய வெயிட். ஐயா என்ஃபீல்டு வச்சிருக்கிற எல்லாருக்குமே தெரியும் இந்த வண்டி வெயிட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ எந்த அளவுக்கு வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 195 kg இருக்கும். ஸோ ஒரு பிகினராக இந்த வெஹிக்கிளை அவங்க வந்து ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னா அது கொஞ்சம் அவங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். குறிப்பாக வந்து டிராஃபிக்கில், பார்க்கிங் ஏரியாவில் அதிகமான எஃபோர்ட் தேவைப்படும் வண்டியை நகர்த்துறதுக்கு. அண்டு சடனாக யூட்டன் திருப்ப முடியாது. இந்த மாதிரியான சின்ன சின்ன இஷ்யூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ ரைடர்ஸுக்கு, பிகினர்ஸுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபீல் பண்ண முடியும். அண்டு ஹை ஸ்பீட் ரைடிங்காக இந்த என்ஃபீல்டு மாடல் டிசைன் பண்ண படலைங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நான் பார்க்குறேன் ஆன் ரோட்டில் நிறையா பேர் இந்த வண்டி எடுத்துக்கிட்டு பறந்துக்கிட்டு போகிறாங்க. பட் ஒரு 115, 120 கிலோமீட்டர் அந்தளவுக்கு இது டாப் ஸ்பீடு போனால் கூட ஹை ஸ்பீடில் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சூட்டபுளாக இருக்காது. ஏன்னா அஸ்பர் நியூட்டன் செகண்ட் லா படி ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு அக்ஸலரேஷன். ஸோ அதிகமான மாஸ் இருக்கிறதுனால அதிகமான ஃபோர்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். பிரேக்கிங் டூ மச் ஆஃப் எஃபிஷியண்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹை ஸ்பீடில் இருக்காது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அண்டு பேசிக் ஃபீச்சர்ஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா லோயர் வேரியன்ஸில் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ட்ரிப்பர் நேவிகேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். அண்ட் மற்ற பிராண்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது இதனுடைய டிஜிட்டல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்மி தான். அண்டு ஹையர் வேரியன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெட்டரான ஃபீச்சர்ஸ் இருக்குது. பட் பேசிக்கில் இல்லை. அண்டு ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் மற்ற காம்படிட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ப்ரீமியமான ப்ரைஸாக தான் வந்து தோணுது. ஈவன் தோ ஸ்ட்ராங் பிராண்ட் வேல்யூ இருக்குது, பில் குவாலிட்டியும் இந்த ப்ரைஸை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுது. பட் இருந்தாலும் இதனுடைய ப்ரைஸ் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகம்தான். அண்டு ஓவராலாக இந்த வண்டியை வாங்கலாமா வேணாமா? ஒரு ப்ரீமியமான ரெட்ரோ டிசைன், கம்ஃபர்டபுளான க்ரூசிங் எக்ஸ்பீரியன்ஸ், ரிலையபிள், டியூரபிளான மோட்டர் சைக்கிள், நல்ல ரீசேல் வேல்யூ இருக்கணும், நல்ல ஒரு டூரிங் அண்ட் டெய்லி கம்யூட்டிங்க்கு ஆப்டான ஒரு வண்டி வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வண்டியை கண்ணை மூடிட்டு வாங்கலாம். அண்ட் அட் த சேம் டைம் இதை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு அவங்களோட ஏர்னிங்ஸ் இருந்தால். பட் லைட் வெயிட் மோட்டர் சைக்கிளாக எனக்கு வேணும்னு நினைக்கிறவங்களும், ஹை ஸ்பீட் பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குறவங்களும், நான் ஒரு ஸ்போர்ட் பைக்கை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தேன், எனக்கு அது மாதிரியான அவுட்கம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பைக் வேணாம் அப்படின்றது தான் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான டெசிஷன். ஸோ ஃபைனலி உங்களோட நீட் என்னங்கிறத சூஸ் பண்ணி இந்த மாடலை நீங்கள் வாங்கலாமா வேணாமான்றதை ஃபைனலைஸ் பண்ணிக்கோங்க. இதில் சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்தால் கூட நிறையா அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350 ஒரு எக்ஸலண்ட் சாய்ஸ். யாரெல்லாம் ஸ்டைல், கம்ஃபர்டபுள், ரிலையபிள் க்ரூசர் மோட்டர் சைக்கிள் இந்த 2026 எடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு என்ஃபீல்டு வாங்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அண்டு நம்மளோட சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் இது மாதிரியான நிறையா ஆட்டோமோட்டிவ் அப்டேட்ஸுக்கும் புதுசாக வரக்கூடிய மாடலினுடைய ரிவ்யூஸ்க்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.